ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜோசா 2025 அதனுடைய ரீகேப் பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோசா 2025ல் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு, அதில் ஃபீமேலுக்கு கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதில் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா 23 ஐஐடிஸ் இருந்துச்சு. அதேமாதிரி என்ஐடியில் 32 என்ஐடிஸ் இருந்துச்சு. IIITயில் 26, ஜிஎஃப்டியில் 47. ஸோ இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்ன கோர்சஸ், எத்தனை விதமான கோர்சஸ் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். 131 கோர்சஸ் இருந்துச்சு. 86, 50 அண்ட் ஜிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா 75 அகடமிக் ப்ரோக்ராம்ஸ், வேறு அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்தந்த சீட்ஸ் இருக்குது. இதில் அவுட் ஆஃப் திஸ் 10,455 வந்து ஃபீமேல் கோட்டாக்குன்னு தனியாக ரிசர்வேஷனில் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸோடைய, இந்த மொத்த கோர்சஸோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் இப்போ ஐஐடியாக இருந்துச்சுன்னா 131 கோர்சஸ் இருக்குது. என்ன க்ளோசிங் ரேங்க்ஸு? ஸோ நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த க்ளோசிங் ரேங்க்ஸில் உங்களுக்கு எந்த விதமான அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்குன்றதை நீங்கள் இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி என்ஐடியில் இருக்கக்கூடிய இந்த 86 கோர்சஸோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரேங்கிங் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த அகடமிக் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி IIITஸ்க்கும் அதேமாதிரி ஜிஎஃப்டிஎஸ்க்கும் க்ளோசிங் ரேங்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த க்ளோசிங் ரேங்க்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோருக்கு நீங்கள் எந்த அகடமிக் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் கிளியராகவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோஸாகவே நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஐஐடிஸ்க்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி என்ஐடிஸ்க்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதேமாதிரி IIITஸ்க்கு அதேமாதிரி ஜிஎஃப்டிஎஸ் கொடுத்துருக்கேன். இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன அகடமிக் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு பிளான்டாக இருந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ்க்கு மட்டும் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் நீங்கள் கிளியர் குவாலிஃபை ஆகிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். என்ஐடியில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லிட்டு 2 விதமாக சீட்ஸ் வந்து பிரியும். ஸோ 50% ஆஃப் சீட்ஸ் வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டாக்கும், 50% ஆஃப் சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸ் கோட்டாக்கும் பிரியும். ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாலேயே உங்களுக்கு என்ன கோர்சஸ், என்ன அகடமிக் ப்ரோக்ராம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் அது செலக்ட் பண்ணுறப்போ கூட நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாஸ், இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஹோம் ஸ்டேட் கோட்டாவுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹோம் ஸ்டேட் என்ஐடிஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ இந்த ஹோம் ஸ்டேட் அந்த ரேங்கிங்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கோருக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் மீதி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா IIITஸ், ஜிஎஃப்டிஎஸ் அதேமாதிரி ஐஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு தனியாலாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக ஆல் இண்டியா கோட்டா தான். நீங்கள் டேரெக்டாக ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த ரேங்கிங்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது நான் க்ளோசிங் ரேங்க்ஸ் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அந்த ரேங்கிங்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுன்றதை நான் அந்த வீடியோஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐஐடிஸ்ன்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆனீங்கன்னா உங்கள் கேடர் வைஸுக்கு பேஸ் பண்ணி இவ்வளோ ரேங்கிங் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஐஐடியில் ஏதாவது ஒரு சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குன்ற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஸ்ட் அப்பான் திஸ் இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு கன்சல்டேஷனாக இதை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஐஐடிஸில் உங்கள் கேடர் வைஸில் நீங்கள் இந்த ரேங்கிங்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அகடமிக் ப்ரோக்ராம் ஐஐடிஸில் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி என்ஐடிஸில் அதே மாதிரி இந்த ரேங்கிங்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ஐடியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ரேங்கிங்க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்றது நான் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் josa.nic.ac.in அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் போட்டு அதில் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இந்த டீட்டெயில்ஸும் நம்ம அதுலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் என்ஐடிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்கள் ரேங்கிங்க்கு சப்போஸ் இது நியராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சீட்ஸ்க்கு நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். அப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு IIITயில் இருக்கக்கூடிய க்ளோசிங் ரேங்க்ஸ் இந்த ரேங்கிங்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு IIITஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கேடர் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்ன க்ளோசிங் ரேங்க்ஸ்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஃப்டிஐயில்
இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு என்ன க்ளோசிங் ரேங்க்ஸு. ஸோ இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களுக்கு ஜிஎஃப்டிஐஸில் என்ன அகாடமிக் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்றதை இதை வச்சு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜோசா 2025 அந்த கவுன்சிலிங் வச்சு தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபர்தராக இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். ஜோசா 2026ல் பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது கோர்சஸ் புது கோர்சஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அப்படி ஏதாவது புது கோர்சஸ் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டைமில் நான் போடுவேன் நான். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த கோர்ஸுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கோர் வந்து சப்போஸ் ஐஐடியில் குவாலிஃபை ஆகிட்டு ஜே அட்வான்ஸ்டு நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டு உங்களுக்கு ரேங்கிங் வந்து இந்த ரேங்கிங்ஸில் இருந்துச்சுன்னா தென் டோன்ட் மிஸ் அவுட் தி ஐஐடி டேக். ஐஐடி டேக் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஐஐடிஸில் எந்த ஒரு அகாடமிக் ப்ரோக்ராம் கிடைச்சிச்சுனாலும் அந்த ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் படிக்க பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய படிக்கிற என்விரான்மெண்ட் வந்து நம்மளை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறது அந்த படிக்கிற என்விரான்மெண்ட் தான். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ நாள் கொண்டுட்டு வந்ததை ஐஐடியில் எனக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் ஐஐடியை மிஸ் பண்ணி வேறு என்ஐடிஸோ ஐடிஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் சுவிட்ச் ஓவர் ஆகாதீங்க. ஸோ ஐஐடி டேக்னா இட் இஸ் அ மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் டேகு. உங்களுடைய லைஃப் ஸ்டைலே அதை மாற்றக்கூடிய அது டேக்காக இருக்கும் அது. ஸோ கோ ஃபார் ஐஐடி டேக்ஸ். அண்ட் தென் அதே மாதிரி உங்களுக்கு என்ஐடிஸ் ஐடிஸ் அந்த மாதிரி ஜிஎஃப்டிஎஸ் உங்களுக்கு அதில் எது ரேங்கிங் பேஸ் பண்ணியிருந்தாலும் டோன்ட் மிஸ் அவுட் தோஸ் டேக்ஸ் ஆல்சோ. நீங்கள் அதில் எந்த யூனிவர்சிட்டிஸ் கிடைக்குதோ உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் வந்து நீங்கள் பர்டிகுலர் அகாடமிக் ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுடைய கோர்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். உங்களுக்கு உங்கள் இன்குபேஷன் சென்டர்ஸ்னால் என்ன, ஸ்டார்ட் அப்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாததுக்கு அந்த மாதிரியான பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் அவங்க கூட மிங்கிள் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு வீடு பக்கத்தில் ஏதாவது ஒரு காலேஜ் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு போயிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறப்ப டோன்ட் மிஸ் அவுட் தீஸ் சான்சஸ். ஹேவ் எ குட் கரியர். வேறு ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க அந்த லிங்க்ஸ் போய்ட்டு இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுங்க. வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபாக இருங்க. தேங்க்யூ.